2 தான் விமன் கேரக்டர் இருக்காங்க. அதுல ஹீரோயின் ஒருத்தவங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவங்க வந்து ஒரு பூக்கடை வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. நான் பாரு உன் கடைக்கு முன்னாடி நான் ஒரு பொக்கே கடை வச்சிருக்கேன் அப்படிங்கிறது இருக்குது. போலீஸ் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ரொம்ப திமிரா பேசணும் ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. விச் இஸ் ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா மட்டும் இருந்துடாம அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணா இருந்தா எப்படிங்கிறதும் இட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். அது எதுவும் ரியல் கேரக்டர் இருந்து எடுத்ததா இல்ல இப்படி இருக்கணும்? இல்ல ரியல் கேரக்டர்ல இருந்து எடுத்ததை தாண்டி இப்போ எனக்கு நம்ம ஒரு மேல் டாமினேட்டடான இண்டஸ்ட்ரி, மேல் டாமினேட்டடான ஸ்டார்ஸ்க்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரியில ஃபீமேல் ரோல்ஸோட ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்றது நம்புறேன். ஒரு கேரக்டருக்கு அவங்களோட ஸ்பேஸ்ல அவங்களுக்கு ஒரு ஏஜென்சி கொடுத்தோனாலே அந்த கேரக்டர் அட்லீஸ்ட் ஒரு நிக்கிறாங்க. ஒரு வெறும் ஒரு ப்ராப்பா மட்டும் இல்லாம அவங்களுக்குன்ற ஒரு தன்மையும் கதைக்குள்ள ஒரு தேர்ந்தெடுக்கும் போது அது ரைட்டர்ஸா அது நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் படம் ஃபுல்லா டிராவல் ஆனோம்னா இந்த காலத்துல முடியல நம்மளால. அப்போ அவங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல அவங்களோட ஸ்ட்ரெங்த் பாயிண்ட்டையோ இல்லை அவங்களோட கேரக்டர் எப்படி நம்ம இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல தான் அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்த. வந்து அந்த அவங்களோட சைக்கலாஜிக்கல் இதை இன்னும் ரெப்ரசென்ட் பண்ணும். ஏஜென்சினா அந்த ஸ்பேஸ் இந்த மூவி ஐடியலா அவங்க வந்து வெறும் அந்த ஆணோட முடிவுகளோ இல்ல ஆணோட முடிவுகளை மட்டும் தாண்டி அவங்களுக்குன்ற ஒரு தனி ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு இதுதான் ஏஜென்சி அப்படின்றது நான் பார்க்கறேன். அவங்க சில்லறை கேட்டு வராங்க முடியாதுன்றான், திருப்பி வரத்தையும் சில்லறைல கிளம்பு நீ எதுக்காக இப்போ வந்திருக்குன்னு தெரியுன்ற அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அவ்வளவுதான் அந்த ஒரு கேரக்டர் இண்டிவிஜுவாலிட்டி தானே நம்ம அந்த நம்ம. ஸோ ஐ திங்க் அந்த இதில் அப்படி தான் பண்ணோம் சார்.